என்ன வேலு வாணி திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஏய் கோகிலா, வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறத விட்டுட்டு என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேக்குற? மாமா, கோகிலாக்காவுக்கு மட்டும் இல்ல, ஆனந்திக்குமே நாங்க வந்தது ஆச்சரியமா தான் இருக்கும். ஆமா, நீ இங்க வர வாய்ப்பே இல்லையேனே, எப்படினே வந்த? அத்தையும் மாமாவும் தான் கோகிலா அக்காவோட மாமனார் மாமியார் வராங்க, நீங்க 2 பேரும் சரவணன் மாமா வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கும் விஷயம் தெரியுமா? ஆமா சகல, நான் தான் சொன்னேன். அம்மாவும் அப்பாவும் என்ன பேச போறாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியல. கோகிலா கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா உங்ககிட்டயும் பேசணும்னு சொல்லும் போது அத்தை மாமா கிட்ட சொல்றதான மரியாதை. ஆமா சகல, நிச்சயமா சொல்லணும். நியாயமா பார்த்தா அத்தையும் மாமாவும் இங்க இருந்திருந்தா அவங்க தான் வந்து பேசியிருப்பாங்க. நல்லா சொல்லுங்க அன்பு, இதத்தான் நானும் சொன்னேன். யாரு கேக்குறாங்க? அத்தையும் மாமாவும் நேரடியா என்ன வேணாலும் என்கிட்ட பேசலாம். ஆனா உங்ககிட்டயே அவங்க பேசணும்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏங்கா இப்படி மழை மாதிரி பொழிஞ்சு தள்ளுற? கொஞ்சம் பொறுமையா இரு. காலையில இருந்து பொறுமையா இருந்துட்ட, கொஞ்ச நேரத்துல என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிய போகுது. நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற ஆனந்தி? விஷயம் நமக்கு தெரிய வேண்டியதே இல்ல. முதல்ல நம்ம அப்பா அம்மா கிட்டதான் அத்தையும் மாமாவும் பேசிருக்கணும்னு சொல்றேன். சரி விடுக்கா, அப்பா அம்மால வர முடியாதுன்னு நமக்கு தெரியும்ல. அதே மாதிரிதான் மாமாவோட அப்பா அம்மாவும் நினைச்சிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து சும்மா சப்பக்கட்டு கட்டாதீங்க. அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்க வர முடியலன்னு சொன்னாதான் நம்ம கிட்ட பேச வந்திருக்கணும். அப்படியே நடக்குதுங்க. கோகிலா, உன் கோவம் புரியுது. அப்பா அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியா இருறேன். ஆமா கோகிலா, சகலையோட அப்பா அம்மா நம்ம கிட்ட பேசினாலும் சரி, இல்ல அத்தை மாமா கிட்ட பேசினாலும் சரி, நம்ம எல்லாரும் கலந்து பேசி தானே ஒரு முடிவுக்கு வர போறோம். என்ன முடிவுக்கு வர போறோம்? அத்தையும் மாமாவும் என்ன பேச போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா எந்த விஷயத்த ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கும்ல, அதைத்தான் நான் சொன்னேன். நான் ஒரே முடிவுல தான் இருக்கேன். எதுக்காகவும் யாருக்காகவும் நான் அதை மாத்திக்க மாட்டேன். உன்னை யாரும் மாத்திக்க சொல்லலையே கோகிலா. அப்பா கூப்பிடுறாரு. அப்பா, எப்படிப்பா இருக்கிய? அம்மா எப்படி இருக்காக? இருக்கம்மா, நீங்க ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம்னு கடனேன்னு இருக்கோம். என்கிட்ட போன கொடுங்க. ஏ ஆனந்தி, நாங்க நல்லா தான் இருக்கோம். உங்க அப்பா இப்படித்தான் எதையாச்சும் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. நீங்க எங்களெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பிதானப்பா வச்சிருக்கிய, இதுக்கு போய் ஏன்பா புலம்பணும்? கட்டி கொடுத்த பிள்ளைங்க நிம்மதியா இல்லனா வேற என்னடி பண்றது? ஆனந்தி, வேலுவாணி வந்துட்டாங்களாமா? அப்பா, நானு அவரு அண்ணன் அண்ணி எல்லாரும் சரவண மாமா வீட்டுலதான் இருக்கிறோம். அக்கா கிட்ட பேசுறீங்களா? இந்தாக்கா. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, உங்க எல்லாரையும் அங்க அல்லாட விட்டுவிட்டு நாங்க இங்க இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் சொன்னதுக்கு போன அப்படின்னு பேசினேன். இப்ப நீ இதையே சொல்றவ? அம்மா அப்பா, ஏன் சண்டை போட்டுக்கிறிய? கோகிலா, ஆனந்தி, சம்மந்தி என்ன பேச போறாங்கன்னு தெரியல. ஆனா என்ன பேசினாலும் பொறுமையா சூதானமா நீங்க பேசணும். எதுக்காகவும் பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிடக்கூடாது. ஆமாம்மா, யாருக்காக இல்லைனாலும் 2 மாப்பிள்ளைகளுக்காக நீங்க பொறுத்து தான் போகணும். மாப்பிள்ளைங்க பக்கத்துல இருக்காங்களாமா? மாமா, நாங்க இங்கதான் இருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் வராம நானும் சகலையும் பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா இருங்க. ஆமா மாமா, நாங்க பாத்துக்கிறோம். உங்க 2 பேரும் நல்ல மனசுக்காச்சும் ஆனந்தி கோயிலா வாழ்க்கையில நல்லது நடக்கணும் மாப்பிள்ள. அப்பா வேலு, அப்பா நீங்க கொஞ்சம் பாத்துக்கப்பா. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. அந்த வில்லுகா புலி கருப்பன் தான் கண்ணை திறந்து பார்க்கணும். நல்லது நடக்கணும்னு அவரை மனசுக்குள்ள நல்லா வேண்டிக்கங்க. நானும் காணிக்க முடிஞ்சு வைக்கிறேன். நான் வச்சிரட்டுமாமா? சரிம்மா. ஆனந்தி சரிம்மா. அத்தையும் மாமாவும் எவ்வளவு டென்ஷன்ல இருக்காங்கன்னு அவங்க பேசும்போதே தெரியுது. ஆனந்தி, கோகிலா, உங்க 2 பேருக்கும் தான் முக்கியமா சொல்றேன். சகலையோட அப்பா அம்மா என்ன பேசினாலும் பொறுமையா பேசுங்க, சரியா?
கோகிலா அக்காக்கு நல்லது நடக்கணும். அதுக்காக நான் நிச்சயமா பொறுமையாத்தே நடந்துப்பேன். உனக்கும் நல்லது நடக்கணும் ஆனந்தி. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்க பேசினா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அக்கா பாருங்க மச்சான், இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்னக்கா இது? நாங்க எல்லாரும் சொல்றோம், திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்க. அத்தை மாமா கிட்ட நீ எதுவும் பேச வேணாம், நாங்க பேசிக்கிறோம். பேசுங்க பேசுங்க, முதல்ல உள்ள வாங்க, சாப்பிடுங்க. இந்தாங்க. வாங்க.